Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா void pointers. இந்த void pointers எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூஸை இந்த void pointers மூலிமா நம்ம யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா int x equal to 33 கொடுத்துருக்கேன், float y equal to 12.4 கொடுத்துருக்கேன், characters equal to aன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மூணு வேல்யூஸுமே ஒரே ஒரு void pointer-ஓட வேரியபிள் வச்சு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதான் voidன்ற ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள் ptrன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வேரியபிள்குள்ளே மெமரி அட்ரஸ் ஆஃப் எக்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ ptrக்குள்ளே எக்ஸோட மெமரி அட்ரஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்டார் ptr கொடுத்தேன்னா யூஸ்வலாக xpt, அதாவது அந்த எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். பட் ஆனால் நான் அதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதோட டைப் கேஸ்ட் பண்ணணும். அதாவது என்னவா நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், இன்டீஜராக பிரிண்ட் பண்ண போகிறேன்றத நான் அதை சொல்லிடணும். இன்ட் ஸ்டார் ஆஸ்ட்ரிச் கொடுத்தீங்கன்னா என்னோட பாயிண்டர் வேரியபிள்குள்ளே பாயிண்ட் பண்ணுற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது இன்டீஜராக பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் ஒய்யோட மெமரி அட்ரஸை ptrக்குள்ளே பாஸ் பண்ணி ஃப்ளோட்டாக நான் டைப் கேஸ்ட் பண்ணி ptrன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது ptr எதை பாயிண்ட் பண்ணுது, மெமரி அட்ரஸ் ஆஃப் ஒய் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். அதேமாரி சியோட மெமரி அட்ரஸை நான் ptrக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் கேரக்டராக டைப் காஸ்ட் பண்ணி ptr வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா void ptr points to 33, அதாவது ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வேல்யூ, நெக்ஸ்ட் ஃப்ளோட் வேல்யூ, அப்புறம் கேரக்டர் வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.